பேச்சாளர்களுக்கிடையே ஏற்பட்ட போட்டி. ஒரு மாபெரும் கூட்டம். 2 போட்டியாளர்களுக்கிடையே போட்டி, யாருடைய பேச்சு அதிக கைத்தட்டல் பெறும் என்று. அப்போது ஒரு பேச்சாளருக்கு தொலைபேசி அழைப்பு வர அவர் எழுந்து போனார். அவரது பேச்சு குறிப்புகளை அவசரத்தில் மேஜையிலேயே வைத்துவிட்டு சென்றார். அவர் திரும்பி வருவதற்குள் போட்டி பேச்சாளர் அந்த குறிப்புகளை படித்து விட்டார். அந்த குறிப்புகள் அவர் தயாரித்ததை விட நன்றாகவே இருந்தது. கூட்டம் துவங்கியது. அடுத்தவர் குறிப்பை பார்த்தவருக்கு தான் முதலில் பேச வாய்ப்பு. எதிர் பேச்சாளர் எழுதி வைத்திருந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய கருத்துக்கள் போல் பேசினார். ஏக கைத்தட்டல். எதிர் பேச்சாளருக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அடுத்து அவர் பேச வேண்டும். ஆனால் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. என்ன செய்வது? எழுந்தார், மைக்கை பிடித்தார். முதலில் எனக்கு முன்னால் பேசிய நண்பருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தொண்டை கட்டு, சரியா பேச முடியாது. என்னுடைய உரையை நீங்கள் வாசிக்க முடியுமா என்று கூட்டம் துவங்குவதற்கு முன்பு கேட்டேன். அவர் பெருந்தன்மையாக ஒத்துக்கொண்டார். அவருக்கு என் நன்றிகள் என்று கூறி அமர்ந்தார். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்படுபவன் தான் புத்திசாலி. இந்த காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.